எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம மட்டா சேனல். இன்றைக்கி நம்ம டைல் டிசைனில் ரோஸ் டைல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரோஸ் டிசைன் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஈரத்துணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட் க்ளே எடுத்துக்கோங்க. ட்ரையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், ஓரளவு சாஃப்டாக இருக்கணும். ஸோ க்ளே எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பெட்டல்ஸ் பண்ண போகிறோம், ரோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு கோன் ஷேப்பில் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ கோன் ஷேப்பில் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக வரும். இது பார்த்திங்கன்னா இந்த பெட்டல்ஸோட டிசைன். ஸோ நல்லா அந்த ரவுண்டை ரோல் பண்ணி கோன் ஷேப்பில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு கோன் ஷேப்பில் வரும் இது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ரோஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி இந்த ஈரத்துணியில் வச்சுருங்க. அப்போ தான் ஏன்னா சின்ன சின்ன பீஸ்ன்றனால சீக்கிரம் ட்ரை ஆகிரும் க்ளே. ஸோ அதனால் நீங்கள் ஈரத்துணியில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரோல் பண்ணி சென்டரில் இருக்க அந்த பட்டு அப்படியே வச்சுக்கிறேன் ப்ரெஸ் பண்ணாமல். அதை சுற்றி நம்ம பெட்டல்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அழுத்தணும் இல்லைங்களா, அந்த மேலே பெருசாக இருக்கிற சைடில் இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு கவர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ரோஸ் மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்பப்போ வெட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ட்ரை ஆகிரும். ஏன்னா சின்னதாக இருக்கிறனால சீக்கிரம் ட்ரை ஆகிரும். சம்டைம்ஸ் நம்ம பாடி டெம்பரேச்சர் பொறுத்து கூட க்ளே ட்ரை ஆகிற டைமிங் இருக்குது. ஸோ நல்லா வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அந்த மேலே அந்த பெட்டல்ஸ் பெண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்று மேலே ஒன்று ஆல்டர்னேட்டிவாக வைக்கணும். கரெக்டாக ஒன்று பின்னாடி ஒன்று வைக்கக்கூடாது. 2 பெட்டல்ஸ் நடுவில் 3rd பெட்டலை வைங்க. ஸோ அந்த மாதிரி சுற்றிலும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ரோஸ் ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் நம்ம டைல்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அழகாக வருது. இப்போயே அந்த ரோஸ் மாதிரி தெரியுது. ஸோ இன்கேஸ் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் வெட் க்ளே எடுத்துக்கோங்க. அதே ரீயூஸ் பண்ண வேண்டாம். வெட் க்ளே எடுத்து அகைன் அதே மாதிரி பட் மாதிரி பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள், ஏன்னா இல்லைனா சீக்கிரம் ட்ரை ஆகிரும். அதுக்காக ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு நீங்கள் பெட்டல்ஸ் ஓப்பனாகவும் வைக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலும் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி எக்ஸ்ட்ரா க்ளேயை எடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டெம் மாதிரி பண்ண போகிறோம், காம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா லீஃப் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரோல் பண்ணி ஒரு கோனிக்கல் ஷேப் கொண்டு கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் வந்துடும். ஸோ இப்போ நம்ம க்ளே எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்ச இந்த டைல் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த டைல் எடுத்துக்கலாம். ஸோ டைல்ஸை எட்ஜெல்லாம் நல்லா சாஃப்டன் பண்ணிக்கோங்க, ஸ்மூத்தன் பண்ணி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக அதை வெட் பண்ணிவிட்டு நம்ம க்ளேயை எங்கே வைக்க போகிறோமோ அங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ எங்கே உங்களுக்கு அந்த ஸ்டெம் வரும், இப்போ அந்த ரோஸ் ஹெட் எங்கே வரும்னு பார்த்துட்டு அதை மேட்ச் பண்ணிவிட்டு ஸ்கோரிங் பண்ணி அதை ஸ்டெம் நீங்கள் ஒட்டிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ரோஸ் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்கோரிங் பண்ணிடுங்க. எங்கே ஒட்ட போகிறோமோ அங்கேயும் அந்த ரோஸ் பேக் சைட்லேயும் நீங்கள் ஸ்கோரிங் பண்ணிடுங்க. ஸ்லிப் அப்ளை பண்ணி இதை ஒட்டிடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரோஸோட ஷேப் மாறிடும். ஸோ கீழே வச்சுட்டு லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி ஏதாவது ஒரு டூலில் லைட்டாக அந்த ப்ரெஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா க்ளேஸ்லாம் டைல் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ லீஃபும் நம்ம வைக்க போகிறோம். ஸோ லீஃப் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட்டுடலாம். ஸோ அந்த லீஃபோட பேட்டர்ன்ஸ், நர்வ்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் போட்டுருங்க. ஸோ எங்கே வைக்க போகிறோமோ அங்கே ஒரு ஸ்கோரிங் பண்ணிட்டு லீஃபுடைய பேக் சைட்லேயும் ஸ்கோரிங் பண்ணிவிட்டு ஸ்லிப் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக் பண்ணும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அழுத்துங்க. ரொம்ப அப்படியே விட்டிங்கன்னா ஃபயரிங் பண்ணும்போது தனியாக வந்துடும். ஸோ எப்போவுமே ஸ்டிக் பண்ணும்போது நீங்கள் ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ஸோ இதில் நான் இப்போ ஒரு சின்ன பட்டு ஒன்று வைக்கலாம், ஏன்னா சிம்பிளாக இருக்குது. உங்களுக்கு பட்டு வேணும்னாலும் வைக்கலாம், இல்லை அப்படியே இதை நீங்கள் விட்டாலும் ஓகே தான் உங்களுக்கு. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு பட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சென்டரில் சேம் அதே மாதிரி ரோல் பண்ணி அந்த கோனிக்கல் ஷேப் எடுத்துக்கோங்க. அதை சுற்றி 2 பெட்டல்ஸ் மட்டும் ஒட்டிடுங்க. ஸோ இது ஒரு பட்டு அந்த மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும்.
ஸோ கரெக்டாக அதையும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸ்கோரிங் பண்ணி அகைன் நல்லா ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கிளேஸ் எல்லாம் இருந்தால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. டைலோட ஷேப் மாறாமல் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து டைல்ஸ் கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஸோ இதுதான் வந்து ரோஸ் டிசைன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஒரு ரோஸோ 2 ரோஸோ வைக்கலாம். ஸோ உங்கள் டைல் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் இந்த டைலை வந்து ஃபயரிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் சொந்த வீட்டுக்கே நீங்கள் வந்து டைல்ஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வந்து எம்சில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரோஸ் பெட்டல் டிசைன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.